நார்வேத வினீதஸ்ய நாயுஜுர்வேத தாரிணः நாசாமவேத விதுஷः சக்கியமேவம் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதாஸ்ருதம் பகுவியாஹரதானேன நகிஞ்சித் அபசப்திதம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் ஹனுமானுடைய பெருமையை பேச வந்தவை. அறிவு, ஆற்றல், பேசும் திறமை, காரியங்களை தீர்க்கமாக யோசிக்கும் தெளிவு, எடுத்த காரியத்தில் தடங்கல்கள் வந்தால் அதை முறியடிக்கும் வல்லமை, பணிவு, இது அத்தனையும் ஒரு சேர அமையப் பெற்றவர் ஆஞ்சநேய சுவாமி. நம் பாரத தேசத்தில் வடக்கு எல்லையிலிருந்து தெற்கு எல்லை வரை எத்தனையோ திருக்கோயில்கள் ஆஞ்சநேயருக்கென்னே உள்ளன. நாமும் அப்படி பல கோயில்களை ஒவ்வொன்றாக தரிசித்துக் கொண்டு வருகிறோம். நம்மால் தமிழகம், ஓரளவுக்கு ஆந்திரம், கேரளம், கர்நாடகம் தாண்டி செல்ல இயலவில்லை. இன்னும் வடக்கே பல முக்கியமான கோயில்களும் இருக்கலாம். நாம் இப்ப அநேகமா தமிழகத்தில் இருக்கும் கோயில்களைத்தான் தரிசித்து வருகிறோம். பாலாற்றங்கரை ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில், பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை செல்லும் மார்க்கத்தில் 14வது கிலோமீட்டரில் உள்ளது இவ்வூர். சோமந்துறை சித்தூர் என்று பெயர். பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயில். இங்கே பாலாறே வருகிறது, ஆறு ஓடி வருகிறது. அந்த ஆற்றுக்கு அருகிலேயே ஆஞ்சநேயருடைய கோயில். எங்கு சுத்தி பார்த்தாலும் தென்னந்தோப்பு, போகிற வழியெல்லாம் தென்னந்தோப்பு. அதுவும் ஏகாந்தமாக ஆனந்தமான சூழ்நிலையில் ஆஞ்சநேயர் எழுந்துருளி உள்ளார். இதோ வரவேற்பு வளைவை தாண்டுகிறோம். அந்த வளவே பெரியதாக உள்ளது. வளைவுக்கு மேலே ஆஞ்சநேயர் நடுவாக நின்ன திருக்கோலத்தில் எழுந்துருளி இருக்கிறார். அவரை வாசலிலேயே வணங்கி கொண்டு மெதுவே கோயிலுக்குள் நீண்ட பாதையை தாண்டி செல்லுகிறோம். இதோ தோப்புக்குள்ளிருக்கும் ஆறு, ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கும் கோவில். இந்த ஆற்றுக்கு நடுவே இருக்கும் பாறையில் தான் இந்த ஆஞ்சநேயரே எழுந்துருளி இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னால் அது மண்மூடி போக ஆஞ்சநேய சுவாமி தான் இங்கிருக்கிறேன்கிறத உணர்த்த அதற்கப்புறம்தான் இங்க கொண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். பெரிய கோபுரம், பெருத்த விமானம். ஒரு கோபுரம் ராஜகோபுரமாக அடியார்களை வரவேற்கும். இதோ நமக்குள் பெருமான் இருக்கிறான் என்று கம்பீரமாக எழுந்து நின்று அடையாளம் காட்டும். கோபுரத்தை சேவிச்சுக்கிறோம். அதோட கூடவே பார்த்தாலே விமானம் தெரிகிறது. பிரதான கோயில் ஆஞ்சநேய சுவாமி கோவில். அந்த கோவிலுக்கு மேல இருக்கக்கூடிய விமானம். கோபுரத்தையும் விமானத்தையும் தரிசித்து கொண்டு கோயிலுக்குள் புகுகிறோம். ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். அதற்கு முன்பாக ராமனுடைய பாதுகை, ராமனுடைய திருவடிகள், ராமபாதம், ராமபாதுகைன்னு சொல்லுவோமே, இதை பல கோயில்களில் தனியாக எழுந்துருள பண்ணி உள்ளார்கள். ராமனுடைய பாதத்துக்கு என்ன பெருமை? இந்த திருவடி படத்தான் வடக்கே இருந்து தெற்கு வரைக்கும் நடந்தார். ஆழ்வார்கள் பாடும்போது நேரடையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோ என்று சாதிக்கிறார்கள். திருவடிகளில் பாதுகை சேர்த்து கொள்ளாவிட்டால் கல்லும் முள்ளும் குத்தி ரத்தம் வராதா? வரும். ஒரு பாதுகையோட தான் ராமன் காட்டுக்கு வந்தார். ஆனால் அந்த பாதுகையைத்தான் பரதன் பெற்றுக்கொண்டு போனானே. அதற்கப்புறம் ராமனுக்கு ஏது பாதுகை? அவர் திருவடிகள் கல்லிலும் முள்ளிலும் வெயிலிலும் பட்டு எவ்வளவு நொந்து போயிருக்கும். நாய்ச்சிமார்கள், ஸ்ரீ மகாலட்சுமியோ பூதேவியோ நீலாதேவி நாச்சிமாரோ பகவானுடைய திருவடியை வருடும் போது நம்ம கைப்பட்டு இது எங்கேயானு கண்ணி செவந்து போடுமோ என்று பயப்படுவார்களாம். அவர்களே மிகவும் மென்மையானவர்கள். அந்த மென்மையான கைகளால் ராமன் திருவடி வருடினால் திருவடி அத்தனை மென்மை, அது பட்டது கூட செவந்து போய்விடலாம்னால் அப்ப என்ன ஏற்றம் இருந்திருக்க வேண்டும்? அந்த ராமன் தான் திருவடியால் காடுமேடடங்க நடந்தான். அவருடைய திருவடியைத்தான் இங்கு சேவித்துக் கொள்ளுகிறோம். அதை பற்றி ஆழ்வாரே சாதிக்கிறார். தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழிமினே, நீழ்கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான், தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழிமினே. நீள் கடலால சூடப்பட்ட இலங்கையர்கோன். அந்த இலங்கையர்கோனுடைய நாள் கடலை அவனும் முடித்தான்.
அவனுடைய நாள் வெகு நாள், நீண்ட ஆயுள் உள்ளவன். அந்த ஆயுஷ ராமன் முடித்தாரே, அந்த ராமனுடைய திருவடியை நம் தலையால தாங்கினால், தாள்கள் தலையில் வணங்கினால், நாள் கடலை கழுமினே. நாள் என்பது பெருங்கடல். எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோம். புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடரே சயனம், இன்னும் மாற்றி மாற்றி பிறந்து வந்திருக்கோமே. இனிமே அந்த பிறப்பு இறப்பு சுழற்சி கிடையாது. அதை அப்படியே தடுத்து நிறுத்தி விடலாம். எல்லாம் ராம பாதுகையினுடைய வைபவம், ராமனுடைய பாதத்தின் ஏற்றம். அந்த பாதத்தை இன்னைக்கு சேவிச்சுட்டோம். இனிமே பூமிக்கு கீழ் இருக்கும் மூலவர், பூமிக்கு மேலிருக்கும் மூலவர், எல்லாரையும் உள்ள போய் சேவிக்க போறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? பூமி கீழே ஒரு மூலவர் இருக்கார், பூமிக்கு மேல ஒரு மூலவர் இருக்கார். எங்கே எப்பொழுது எழுந்தோடி இருக்கிறார்னு நாளை பார்ப்போம். இப்போது சுந்தர காண்டத்தில் 16வது சர்க்கத்தில் உள்ளோம். ராமனையும் சீதையும் தன் மனக்கண் முன்னால் ஹனுமான் நிறுத்தி கொண்டார். 2 பேரும் ஒத்த வயது, ஒத்த அழகு, ஒத்த ஆச்சாரம், ஒருத்தரான பொருந்தி இருக்கக்கூடிய அனுஷ்டானம். அவ 2 பேருக்கும் தான் பொருத்தம் சரியா இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் சீதையினுடைய கண்ணழகு தனிதானே. அதை பத்தி ஒரு அழகான ஐதிஹ்யம் உண்டு. ஸ்லோகம் என்ன பார்த்தோம்? துல்லசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகின் தஞ்சையம் அசிதேக்ஷணா. எல்லாத்திலையும் ராமனுக்கும் சீதைக்கும் பொருத்தம், கண்ணழகு தவிர. சீதையோட கண் அவ்வளவு அழகா இருக்குமா. இதை பற்றி சீதைக்கே ஒரு பெருமை. ஸ்ரீரங்கநாச்சியார் தான் சீதை, ஸ்ரீரங்கநாதன் தான் ராமன். எப்போதும் ஸ்ரீ பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் ரங்கநாத பெருமாள் பக்கமே தான் பேசுவார். அவர் ஸ்ரீரங்கநாச்சியார் பக்கம் பேச வேண்டாமா? ரங்கநாதன் ஸ்ரீரங்கநாச்சியார் 2 பேர்ல யார் என்று கேட்டால் ஸ்ரீரங்கநாச்சியார் தான் மாதா. நாம அவளை பத்தி தான் பேச வேண்டும். அவளோட சம்பந்தப்பட்டவர் பெருமாள். என்ன பெருமாளை தள்ளி வச்சிருவாராம், தாயாரத்தான் தனக்கு அருகில வச்சுப்பறான். எந்த குழந்தையும் முதல்ல ஒதுங்கணும்னா தாய் நிழலில் தானே ஒதுங்கும். ஏன்னா அப்பா கோச்சுப்பார், அம்மா கோச்சுக்க மாட்டா. பார்த்து சொல்லி எடுத்து சொல்லி நம்மளை கொண்டு போய் தந்தை நடத்துல சேர்த்து வைக்கிறார். இந்த எண்ணம் பராசர பட்டருக்கு உண்டு. ஸ்ரீரங்கநாச்சியார் பக்கமே தான் அவருக்கு பக்ஷபாதம், அவள் பக்கம்தான் பேசுவர். இது கண்டு ஒரு பொய்க்கோபம் நம்பெருமாளுக்கு. அது என்ன நம்மளை பாட மாட்டேங்கிறார், ஸ்ரீரங்கநாச்சியார் தான் பாடுவேங்கிறார். இதை நாம எப்படியாவது மாத்தி நம்மளையும் பாட வச்சுடணும் என்ன நம்பெருமாள் நினைச்சுக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் வந்தது. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அத்தியனோத்சவம் முடிஞ்சிருக்கோம் இல்லையோ, அதிலே பகல் 10 10ஆம் திருநாள் நாச்சியார் திருக்கோல உற்சவம். அன்னைக்கு நம்பெருமாள் ரங்கநாதன் நாச்சியார் திருக்கோலம் சமர்ப்பித்துக் கொள்வார். அப்படின்னு அவர் ஆண் வேஷத்தை துறந்து பெண் வேஷம் இட்டுக்கொண்டு அமர்ந்த திருக்கோலத்தில் இப்படி கையை வச்சுன்னு அவர் எழுதிருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனால் எல்லா திருவாபரணங்கள் ஆடை அலங்காரங்கள் எல்லாம் நாச்சியாருடையது போலவே சாமிச்சுருவார். நடந்தாச்சு, வேஷமெல்லாம் பெருமாளுக்கு போட்டாச்சு, சாத்துப்படி சாத்தியாகி விட்டது, திரை போட்டிருக்கு, திரைய திறந்தா இனிமே பெருமாள் புறப்பாடு தான். அப்ப பார்த்து நம்பெருமான் ஆணையிட்டார், பராசர பட்டரை இப்போது அழைத்து கொண்டு வாருங்கள். பட்டர் வந்தார், பெருமாளை ஒரு தரம் ஏற இறங்க நன்னா சேவிச்சார். இப்ப நாம் எப்படி இருக்கேன், உம்ம நாச்சியார் நாச்சியார்னு சொல்லுவீரே, அவளாட்ட இன்னைக்கு நாம திருக்கோலம் சாத்திட்டு இருக்கோம் பாரு. இப்ப என்னை பார்த்து நாச்சியாரை விட உயர்ந்தவன் ஒரு 10 பாட்டு பாடும் அப்படின்னு நம்பெருமாள் சொன்னார். ஆனா பராசர பட்டர் எல்லாமே நன்னா பொருத்தமா இருக்கு, ரொம்ப நன்னா வேஷம் போட்டு இருக்கே, சாத்துப்படி நன்னா இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை, நாச்சியாருடைய பார்வை உனக்கு இல்லை. அவ விழிக்க உன்னால் போகாது. உனது புருஷ பார்வை கோபப்பார்வையா இருக்கு, அவளுக்கு தான் அருளக்கூடிய கருணை பார்வையா இருக்கு. நீ எல்லாத்திலையும் அவளுக்கு சமமாகலாம், ஆனா பார்வையில் கண்ணழகில் அவள் தான் என்ன பட்டர் சாதிக்க. கேட்டவுடனே பெருமாளுக்கு ஏதானு குறையா இருந்திருக்குமோ, உள்ளம் கன்னி போயிருக்குமானால் ரொம்ப ஆனந்தம் அவளுக்கு. இப்பதான் உண்மையை பட்டர் புரிஞ்சுட்டு இருக்கார். எப்பவா இருந்தாலும் அவள் கண்ணழகு அழகு. அதே விஷயத்தை தான் இப்ப ஹனுமார் தெரிஞ்சுக்கிறார். துல்லசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகின் தஞ்சையம் அசிதேக்ஷணா. அவ்வளவு அழகு படைத்த சீதையா, அவளை பிரிந்தா ராமன் உயிரோடு இருக்கிறான். தாம் திருஷ்டுவா நவஹேமாபாம் லோககாந்தாமிவ ஸ்ரீயம் ஜகாம மனசாராமம் வச்சனம் சேதம் அப்ரவீத். மனத்தால் ராமனை எடுத்துக்கொண்டார், கண்களால் சீதையை அமர்த்தி கொண்டார். அதுக்கப்புறம் சொல்லிக்கிறார், அசஹேதோர் விஷாலாக்ஷியா ஹதோவாலி மகாபலா ராவண பிரதிமோ வீர்யே கபந்தச்ச நிபாதிதா. ராவணனை போல சக்தி இருக்கிற கபந்தன் அவன் அழிஞ்சே போனானே, தூக்கி போய்த்தான் அழிந்தான். வாலி முடிஞ்சே போனானே. ஒரு சுக்ரீவனோட தோழமை வேண்டும், இந்த சீதையை தேடணுங்கிறதுக்காகத்தானே ராமன் வாலியை முடித்தான். அப்ப இந்த சீதைக்காக வாலி முடிந்திருக்கிறான்.
கபந்தன் முடிந்திருக்கிறான், விராதன் முடிந்து போனான், எத்தனை 14,000 ராட்சசர்களும் அழிந்தார்கள். சதுர்தச சஹசிராணி ரக்ஷசாம் பீமகர்மணா நிகதானி ஜனஸ்தானே சௌராக்னி சிகோபமைஹி சாகரஸ்ச மயாக்கிராந்தா ஸ்ரீமான் நதநதீபதா. நதநதீபதி, நதங்கள் நதிகள் எல்லாம் ஆறுகள், ஆறுகளுக்கெல்லாம் பதியார் சமுத்திரம். இப்பேற்பட்ட கடலை நான் எதற்காக தாண்டினேன்? சீதைக்காகத்தானே. 14,000 ராட்சசர்களாகிற கடலை ராமன் எதற்கு அழித்தான்? இதே சீதைக்காகத்தானே. வாலி ஏன் முடிந்தான்? அப்பேற்பட்ட சீதையா நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். அஸ்யா ஹேதோர் விஷாலாக்ஷா புரீச்சேயம் நிரீட்சிதா எதிராம சமுத்திராந்தாம் மேதினியும் பரிவர்த்தையேது அஸ்யா கிருதே ஜகச்சபி யுக்தமித்தேவ மேமதி. ஆனா ஒண்ணு புரிஞ்சு போச்சுப்போ, இவளுக்காக யாரும் எவ்வளவும் பிரயத்தனப்படலாம். அத்தனை பண்பு, அத்தனை உயர் குணம், உயர்ந்த குலம், உயர்ந்த படிப்பு, உயர்ந்த ஒழுக்கம், இவளுக்காக யார உயிரை விட்டா என்ன? அத்தனை பேராலும் தேடத் தகுந்தவள் இவள். ராஜ்யம் வா த்ரிஷு லோகேஷு சீதாவா ஜனகாத்மஜா தைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயான் அனுயா அப்னியாத் கலாம். எப்பேற்பட்ட ராஜ்யத்தையே கொட்டி கொடுத்தாலும் சீதையினுடைய பெருமையில் 16இல் 1 பங்கு கூட எந்த அரசும் ஆகாது. சர்வான் போகான் பரித்தெஜ்ய பர்த்ரு ஸ்நேகபலாத்கிருதா அச்சிந்தயித்வா கஷ்டானி பிரவிட்டான் நிர்ஜனம் வனம். இவ்வளவு தூரம் ராமனுக்காக எல்லா கட்டங்களையும் பொறுத்து கொண்டு காட்டுக்கு வந்தாள். வந்தவள் சுகமா இருக்கக்கூடாதா? அவளை போய் ராவணன் தூக்கி கொண்டு வந்து இந்த காட்டில் சிறை வைத்திருக்கிறானே. காமபோகைஹி பரித்யக்தா ஹீன பந்து ஜனேனச்ச. பந்துக்களிடத்திலிருந்து பிரிந்தாள். எந்த போகமும் கணவனோட கூட அனுபவிக்கவில்லை. பர்த்தா நாம பரம் நாரியாக சோபனம் பூஷணாதபி. ஒரு பெண்ணுக்கு தான் போட்டுக்கிற அணிகலன்களை விட கணவன்தான் சிறந்த அணிகலம். அப்படிங்கிற கணவனை பிரிந்து விட்டு இவள் துன்பப்படுகிறாளே. ஏஷாகி ரஹிதாதேன சோபனார்கான சோபத்தே க்ஷிதிக்ஷமா புஷ்கர சந்நிபேக்ஷணாம் யாரக்ஷிதா லாகவ லக்ஷ்மணாபியாம் சா ராட்சசீபிர் விக்ருதேக்ஷணாபிகி சன்மக்ஷதே சம்பிரதி விருட்சமூலே. இப்படி அனைவராலும் போற்ற தகுந்தவள். ஜனக குலத்துக்கு பெண், தசரத குலத்துக்கு மருமகள், ராமனை கைப்பிடித்த மகாராணி, மகாலட்சுமியினுடைய அவதாரம். இத்தனை பெருமகள் இருந்தும் ஒரு மரத்தினுடைய அடியில உட்காண்டு இழைச்சு போய் குளிக்காமல் மாற்று துணி கூட இல்லாமல் இப்படி துன்பப்படுகிறாளே. ஹிமதல நளினீவ நஷ்டசோபா வியசன பரம்பரையா நிபீட்யமானா சஹச்சரரஹிதேவ சக்கரவாக்கி ஜனகசுகா கிருபணாம் தசாம் பிரபன்னா. ஏதோ ஒரு பறவை எப்படி குளிர்ல நடுங்கிண்டு ரெக்கை அடிச்சுன்னு ஒடுக்கிண்டு உட்காந்துருக்குமோ, அதை போலன்னா சீதை அமர்ந்திருக்கிறாள். அஸ்யாகி புஷ்பாவனகதா புஷ்பாவனதாகிரசாக்காக சோகம் திருடம் வை ஜனத்யசோகாக ஹிமவ்யபேனச்ச சீதரஸ்மி புத்தியுத்திதோ நைக சஹசிரபிகி. இந்த இடமே இவளுடைய பிரிவு ஆற்றாமை இன்னும் வளர்த்துடும் போல் இருக்கே. என அழகான இடம். இந்த வனத்துக்கு அவ்வளவு பெருமை. அத்தனை எழில் கொஞ்சுகிறது. இந்த எழிலான இடத்துல சீதை அமர்ந்திருந்தால் அப்ப எழிலுடைய ராமன் தானே ஞாபகத்துக்கு வருவார். இந்த வனமே சீதையை துன்புறுத்தும் போல் இருக்கிறதே. ஹிமவ்யபாயேனச்ச சீதரஸ்மிகி உற்பத்தித்தோ உத்திதோ நைக சஹஸ்ர ரஷ்மிகி. எத்தனை 100 சூரியர்களாக இருந்தாலும் இவள் ஒழிக்கு நிகராக மாட்டார்கள். இத்தேவம் அர்த்தம் கபிரன்வவேக்ஷ்ய சீதாமயத்தேவது ஆத்ம புத்திஹி ஜாத புத்திஹி சம்ஸ்ரிஸ்த தஸ்மின் நிஷசாத விருட்சே பலி ஹரிணாம் ரிஷபஸ்தரஸ்வி. மொத்த குரங்கு கூட்டத்துக்கும் தலைவராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இனி கீழே என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். சீதையை போய் பார்த்துடலாமா? இவதான் சீதையை உறுதிப்படுத்தினுட்டோம். மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னுட்டு இலை தலைகளுக்குள் தன்னை மறைத்து கொண்டு யோசிக்க ஆரம்பிக்கிறார். அடுத்து என்ன செய்கிறார் பார்ப்போம்.